இப்போ இது பாருங்க நல்லா கொதித்து வெந்துடுத்து. கீரை வெந்து சாஃப்டாக இருக்க தெரியறத இந்த வெந்த ஒன்று. இப்போ வந்து இந்த மிளகு, ஜீரம், துவரம்பருப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நைஸாக அரைக்க வேண்டாம், குறை அரைச்சா போடுவோம். அதை இதில் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி கலக்குவோம். கலக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு அது கொதிக்கிறது இல்லையா, அது கொதிக்கும்போது இந்த தக்காளி பியூரி அதையும் விட்டுருங்கோ. இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதையா, நாங்களே முதல் பண்ணுறோம். இல்லை கொஞ்சம் ஒரு நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைன்னா அவ்வளோதான். மாமாவை சாப்பிட சொல்லுங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது கொஞ்சோண்டு சாம்பார் பொடி. நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரமாக வேணும்னா கொஞ்சம் மிளகா பொடி கூட போடலாம். பட் அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கோம், அந்த காரமே இருக்கும். ரெடியாக காரமானா சாப்பிட முடியாது. இது ஒரு வெரைட்டியாக இருக்கும். பேஸ் வந்து மோர், கீரை, ஸ்பெஷல் கீரை குழம்பு. அவ்வளோதான். இப்போ இதை கொதிக்கிறது இல்லையா, அப்போ உப்பு போட்டுருவோம் தேவையான அளவு. அப்புறம் இது போடல மணி, அந்த பெருங்காயம் போடல. பெருங்காயம் எப்போ கிடைக்கிறது? பெருங்காயத்தை போடவும், கொதிக்க விடவும், இறக்கவும், அவ்வளோதானே. கடுகு கருவேப்பிலை தழைச்சி போட்டணும் நெய்யில். அவ்வளோதான். கொதித்து விட்டு ஒரு நிமிஷம் இறக்கிட்டு அதில் நெல்பச்சட்டி போட்டு என்ன பண்ணணும்? கடுகு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, கடுகு பொரியிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் கூட வேணும். இந்த ஒரு சுட்டு விட்டால் போதும். நெய்யில் தான் விடணும் இது. ஆமாம். துணியோண்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டா முடியும். ஸ்பெஷல் கீரை ஸ்பெஷல் குழம்பு போர்மையா. ஜனனி வீட்டில் நிறைய கீரை வாங்கியிருக்கேன்னா கீரை பண்ணிவிடும், அவ்வளோதான். இந்த இழுப்பு சட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். இது வந்து எங்கள் அம்மாவோட அம்மா வச்சுட்டு இருந்தது, அவ்வளோ பழகு. அதை சொன்னது அமெரிக்கா ஜனனி. அவ்வளோதான். அவ்வளோதான். பண்ணி பாருங்க. சொத்து குழம்பு ரெடி. ஸ்பெஷல் கீரை குழம்பு. ஸ்பெஷல் கீரை குழம்பு ரெடி. பண்ணி பாருங்க. பார்த்தா நல்லா இருக்கு, எப்படி இருக்குமோ தெரியல. பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.